செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இந்த தபாரக் சூரா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு செய்தி தாரீக் திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலிலே 6வது பாகத்திலே 45வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருத்தர். எதுக்கு நம்ம தப்பான செய்தியை தெரிஞ்சுக்கிறோம்னா, சரியானதை செஞ்சா அதை திரும்ப திரும்ப ஓதி ஃபாலோ பண்ணி நன்மை பெற்றுக் கொள்வோம். தப்பானதை தெரிஞ்சாதான் தப்ப சொல்லி நம்ம வழி எடுக்க முடியாது. தப்பானதுல தானே நிறைய வழிகேடு. நம்ம நன்மையை செய்யாட்டி அது ஒரு விதம், தீமையை செஞ்சா அதான் எல்லா இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் ஆகுது. அப்ப நாம தப்பான தகவல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் அந்த தப்பான தகவல்களை சொல்லி நம்மை யாரும் வழிகெடுத்து விட முடியாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் இதை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருத்தர், அவர் தபாரக் சூரா மனப்பாடம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு நாள் இறந்துட்டார். இறந்து அடக்கம் பண்ணி கபர்ல வச்சாச்சு. மலக்கு கேள்வி கேட்க வருவார்ல, கேள்வி கேட்க மலக்கு வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் முகத்திலிருந்து அந்த சூறா எந்திரிச்சு வெளியே வந்துச்சான். தபாரக் சூரா அது அப்படி அது என்னமோ மனுஷன் மாதிரி உள்ளுக்குள்ள ஒழுங்கிட்டு இறந்துட்டு மேய்ச்சி வர்ற மாதிரி அது எழுந்து வந்தது. வந்த உடனே இவர்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை தான் வச்சுக்கூடாது, இது நம்ம ஆளு, இது இங்க இந்த வேலை இங்க காட்டாரு. உடனே அவர் மலக்கு சொன்னாராம். மலக்கு சொல்லுவாங்க, அவரு நமக்குலாம் பவர் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் அல்லாஹ்வோட ஆர்டர் தான், அவன் சொல்லப்படுத்த நம்ம நடக்க முடியும், நானா என்னத்தையா தீர்மானிக்க முடியுமா? அதனால நான் என்ன மாதிரி செய்யணும் வைக்கணும்னா நான் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நீ அல்லாட்ட போய் கேட்டு வந்துரு, அவன் சொன்னான்னா நான் பேசாம போயிடுறேன் அப்படின்னு மலக்கு சொன்னான். அப்படியா சொல்றேன், சரி போ அப்படின்ட்டு நேரா தபாரக் சூரா அல்லாட்ட போயிருச்சான். எப்போ தபாரக் சூரா இறக்கிறதுக்கு முன்னாடியே முந்தைய சமுதாயத்தில் நடக்குது. ரசூலுல்லாஹி தான் தபாரக் இறக்கப்பட்டிருக்கு. இது முந்தின சமுதாயத்தில் நடக்கலாம். நேரா அல்லாட்ட போயிருச்சான். அல்லாட்ட போய் மாதிரி நம்ம ஆளு ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, அவருக்கு நீ வேதனை செய்ய போறியா? அல்லாட்ட அவர் கேட்கலாம். இப்படி அவரை நீ எரிக்க போகிறாயா? உன்னுடைய வேதத்தில் இருந்த என்னை அவர் படித்தார், என்னை அவர் மனனம் செய்தார், என்னை மனனம் செய்த என்னை அவர் தன் வாழ்க்கையில கடைபிடித்தார், அவரை நீ துன்புறுத்த போகிறாயா? நேவர் பண்ணக்கூடாது, வேணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். உடனே இன்னும் காரசாரமா அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு காரசாரம்னா, அப்படி நீ பண்றதா இருந்தா வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சில நேரத்துல ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி அல்லாஹ்விடத்துல சொல்லுவான். அப்படி நீ வேதனை செய்யறதா இருந்தா உன் வேதத்திலிருந்து என்ன அழிச்சிரு, முதல்ல என்ன தூக்கி எரிஞ்சிரு, நான் திரும்ப உன் வேதத்துல உட்கார்ந்து மாட்டேன், என்ன அழிச்சு தூக்கி கராசிப்பிட்டு அதுக்கப்புறம் நீ அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படின்னு. உடனே அல்லாஹ்வும் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுதப்பா, சரி நல்ல பயனாத்தான் இருப்பான் போல இருக்குன்னு அல்லாஹ் அவருடைய அந்த தபாரக் சூராவுடைய பரிந்துரையை ஏற்று அவருக்கு வேதனையை குறைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கேட்டாலே ஜோக்கர் நல்லாவே தெரியும். ஆனாலும் இதுக்கும் ஆட்களை போட்டு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு எழுதி அதையும் படிக்க வச்சு இதையெல்லாம் மக்களை நம்ப வைத்து ஒரு கூட்டம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. இல்லாத ஒரு செய்தி தாரீக் திமிஷ்க் என்ற நூலில் இது இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். அதே மாதிரி மோஜமுல் கபீர் என்ற நூலில் 11வது பாகம் 241வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த தபாரக் சூரா என்னுடைய சமுதாயத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தி இருக்குது. அதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி 3278வது செய்தியாக தாரமி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தபாரக் சூரா குர்ஆன்ல இருக்கிற மற்ற எல்லா சூறாக்களை விட 60 மடங்கு நன்மைகளை அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. அதுவும் ஏற்கத்தகாத ஒரு செய்தி. இது தபாரக் சம்பந்தமா இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லப்பட்ட எல்லாமே பெரும்பாலும் பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது, ஏற்கத்தகாதது, அறிவிப்பாளர் தொடரிலே கோளாறுகள் உள்ளது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அதற்கென்று எந்த சிறப்பும் இல்லை. ஆனா மதரசாக்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? தபாரக் சூரா ஓதுனா நான் கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லித் தரப்படுகிறது. அது தப்பான செய்திங்கிறது விளங்கணும். அடுத்த ஒரு பிரபலியமான சூரா எடுக்கிறதா இருந்தா சூரத்துல் வாக்கியா. வாக்கியா சூரா ரொம்ப ஃபேமஸான சூரா. மதரசாக்கள் மாணவர்கள் மத்தியில ஆளுங்கள் மத்தியில வாக்கியா சூரா அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூரா வேற ஒண்ணு இருக்காது. ஏன்னா அவங்க நம்பிக்கைப்படி வாக்கியா சூரா டப்பு சூரா, பணத்தை கொண்டு வர சூரா, செல்வந்தனாக்குற சூரா, வறுமையிலிருந்து மனுஷனை பாதுகாக்கிற சூரா என்று சொல்லி நம்பி வாக்கியா சூரா தினசரி போதணும்
தினந்தோறும் மகரிபுக்கு பிறகு வாக்கியா சூரா ஓதி வந்தால் செல்வம் கொழிக்கும், அவங்க இருக்கிற இடத்துல இப்படி அருள் வளம் பறக்கத்து வந்து பொழியும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்து மகரிசாக நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். குர்ஆன் மனப்பாடம் பண்ணக்கூடிய இப்னு மார்சாக்கள் இருக்குல்ல, மகரிபுக்கு பிறகு போய் பாருங்க, ஒரே கோரசா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, சில இடத்துல வட்டமா உட்கார்ந்துருப்பாங்க, சில இடத்துல அவங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மொத்தமா ஒரே அப்படியே சத்தமா அப்படி ஊரு கடைசி வரைக்கும் கேட்கும். அது மாதிரி சத்தம் போட்டு ஓதுவாங்க. மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கிறாங்க, ஓத வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா செல்வம் வரும் என்று சில அறிவிப்புகள் வருகிறது. அவைகளும் பலகீனமான அறிவிப்பு. அந்த அறிவிப்பை மையமா வச்சுதான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறான். உதாரணமா சொல்றதா வாக்கியா சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு செய்தி திருமதியில 3219வது ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நாள் அபூபக்கர் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன முடியெல்லாம் நரைச்சு போச்சு என்ன அப்படின்னா, உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா, வேற ஒண்ணும் இல்லப்பா, அந்த சில சூறாக்கள் தான் என்ன நரைக்க வச்சுட்டு, சூறாக்கள் உள்ள கருத்து வந்து என்ன முடிய நரைக்க வச்சிருச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சூறாலாம் அப்படின்னா சூரத்து ஹூது, சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் நபா அம்மையத்தசாலும், சூரத்துல் குபிரத்து இதே ஷம்ஸ் குபிரத்து, இந்த 4 சூறாவும். அதுல எல்லாம் பெரும்பாலும் கியாமத் நாளை பத்தி வர்ணனைகள் வரும். அதை படிச்சதுல என் முடியெல்லாம் நரைச்சு போச்சுன்னு சொன்னாங்க என்னொரு செய்தி திருமதியில 3219வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தி, பலகீனமான ஒரு செய்தி, இது ஏற்க தகுந்த ஒரு செய்தி இல்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதிலே வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்தவர்களின் கல்வியையும் இறுதி மக்களுடைய கல்வியையும் இவ்வுலகத்தினுடைய கல்வியையும் மறு உலகத்துடைய கல்வியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் வாக்கியா சூராவை ஓதட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு வருது. அப்படி அப்படி இருக்கும்னா போய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் கஷ்டப்பட்டு நாளை பூரா செலவழிச்சு காலேஜில் பல்கலைக்கழகம் உட்கார்ந்துட்டு இருக்க தேவையில் உட்கார்ந்து வாக்கியா சூரா ஓதணுமா, எல்லா நாளைக்கும் மணிகளும் உட்கார்ந்துடும், எல்லா அறிவும் வந்துடணும். அப்படி ஒரு செய்தி வருது. இதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி சுஅபுல் ஈமான் என்ற ஒரு நூலில் 2வது பாகம் 491வது செய்தியாக பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நோய் நலம் விசாரிக்க போறாங்க. நோய் நலம் விசாரிக்க போன அந்த நேரத்துல பார்த்தா அவரு செல்வம் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு, உனக்கு நான் ஏதாவது தர்றேன்பா நீ வாங்கிக்க அப்படிங்கிறார். அப்ப இல்லங்க எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறார். இல்ல உன் பிள்ளைங்களுக்காக உதவும்ல, நீ போன பிறகு உன் பிள்ளைங்களுக்காக காசு பணம் வேணும்ல, நான் பணம் தர்றேன் வாங்கிக்க அப்படி. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு வறுமையே வராது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, எந்த வீட்டில் வாக்கியா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு வறுமை வராதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் வாக்கியா சூராவை சொல்லிக் கொடுத்துட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியும் ஏற்க தகுந்த செய்தியில அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் தொடரில் தான் இதுவும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வாக்கியா சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியும் பலகீனமா தான் இருக்கு. இவைகள் தான் பெரும்பாலும் பிரபல்யமா இருக்கிறது எடுத்துக்கிட்டா சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் யாசீன், சூரத்துல் முல்க், இது சூரத்துல் வாக்கியா. இந்த சூறாக்கள் தான் மக்கள் மத்தியில பிரபல்யமாக ஆளுங்கள் மத்தியில் சொல்லப்படுகிற சூறாக்கள். அது குறித்த தகவல்களை மாத்திரம் நாம பார்த்திருக்கிறோம். எல்லா சூறாக்களையும் அதனுடைய தகவல்களையும் சிறப்புகளையும் தனித்த தன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம விரும்பணும் என்று சொன்னா அதுக்கு மாதக்கணக்கில் ஒவ்வொரு சூறா சம்பந்தமாக ஆய்வு செய்யறது வந்து நாள் நிறுத்துறோம். அதனால தேவைப்படக்கூடிய இதை மாத்திரம் இத்தோடு நாம நிறுத்திக் கொள்வோம். சூறாக்கள் சம்பந்தப்பட்ட செய்தி என்ன, இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இன்னும் 10 நாளுக்குள்ளதான் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்கிறது, கொஞ்சம் அதிகமாக வேகமாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்து நாம குர்ஆன்ல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு சிறிய செய்தி என்ன செய்தினா, குர்ஆனை வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தான் பார்த்துட்டு வரோம். வாசிக்கும் போது ஏற்படுற இன்னொரு சந்தேகம், சில சூறாக்களுடைய துவக்கத்துல அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம், காஃப் ஹா யா ஐன் சாத், தாசீன், தாசீம் மீம், இப்படி எல்லாம் குர்ஆனுடைய தனித்தனி எழுத்துக்கள் இருக்குல்ல, எழுத்துக்களை போட்டு 2 எழுத்து 3 எழுத்து 5 எழுத்து இந்த எழுத்துக்களை போட்டு குர்ஆனுடைய அத்தியாயத்தை அல்லாஹ் துவக்கி இருக்கான். எழுத்துக்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னா தனித்த எழுத்துக்களுக்கு எப்பவுமே அர்த்தம் இருக்காதுல்ல. ஒரு மொழினா ஒரு 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தையாக உருவாகும் பொழுதுதான் ஒரு அர்த்தம் கொடுக்கும். மானா நீனா அப்படின்னா தனியா மாவனாக்கு அர்த்தம் இல்ல, நீ என்னாவுக்கு அர்த்தம் இல்ல, தாவனாக்கு அர்த்தம் இல்ல,
எல்லாத்தையும் சேர்த்து மா நீ தா இன் அப்படின்னா மனிதன் ஒரு அர்த்தம் கொடுக்கும், கடவுள் ஒரு அர்த்தம் கொடுக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம அனுசமர் சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த மேதாவித்தனத்தை பறைசாற்றுறதுக்கு போய் டவுட் ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. உனக்கு அலிஃபுக்கு அர்த்தம் தெரியுமா? திரும்ப நீங்க என்ன அர்த்தம் சொல்லணும்? ஒரு அர்த்தம் கிடையாது. அலிஃபாக்கு என்ன அர்த்தம்? அலிஃப்னா அது ஒரு எழுத்து, ஆனா ஒரு எழுத்து. ஆவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? காவுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையே. தனித்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா குர்ஆன் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சில பேர் அவங்களுடைய யூகத்துல குர்ஆன்ல இருந்து அதுக்கு பதில் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து பதில் சொல்லல, அவங்களுடைய யூகத்தை மையமாக வைத்து சில அவங்களா சில கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. தஃசீர் குர்ஆன் விளக்கவுரை நூல்களை எடுத்து பார்த்தால் சில பேர் சொல்றாங்க அல் அலிஃபு மினல்லாஹ், அல்லாஹ்ங்கிற வார்த்தையில இருக்கிற முதல் எழுத்து அலிஃபு